ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இன்னும் உங்களுக்கு கிடைக்கலன்னா, நீங்க ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உள்ளவனா மாறலனா, உங்க சுவிசேஷத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு. உன்னுடைய காஸ்பல்ல எங்கேயோ பிரச்சனை இருக்கு. நீ கேட்ட சுவிசேஷம் ஏதோ தடுமாற்றம் உள்ள சுவிசேஷம். ஒரு ஆமென் சத்தமா சொல்லு பாப்போம். நீ எங்க பிறந்திருக்கலாம், நீ எங்க வேணா படிச்சிருக்கலாம், நீ எப்படிப்பட்ட சாதாரண பெற்றோருக்கு பிள்ளையா இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய சொந்த இரட்சகரா நீ ஏற்றுக்கொள்ளும் போது உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த மாற்றம்ன்றது சாதாரணமான ஒண்ணு ஆண்டவர் ஐஸ்வர்யவானா மாற்றுவார். So it is a God's idea. ஆபிரகாம் சொல்றாரு, ஆபிரகாம் ஆகிய நான் எல்லா மிருக ஜீவன்களும், எல்லா வெள்ளியும், எல்லா பொன்னும், எல்லா ஆஸ்தியுடைய சீமானா இருக்கிறதுக்கு காரணம் எங்க அப்பா இல்ல, என்னை உண்டாக்கின என்னுடைய தகப்பனா இருக்கிறார்.